ശ്രീലങ്ക ബേസ് ചെയ്തിട്ട് ഒരുപാട് സിനിമകൾ വന്നിട്ടുണ്ട് മുമ്പ്. இது நிறைய இடத்துல நடந்த ஒரு விஷயந்தான். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் வந்து லைக் யூனிவர்சலானதான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். என்னென்னா அந்த ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டோம். ஒரு ஃபேமிலி ஒரு சில கலந்து வராங்க, அது உங்களுக்கு கிளைமேக்ஸில் புரிஞ்சிருக்கும் அது என்ன விஷயத்துக்குன்னு. ஸோ உள்ளே இருக்க எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரி அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நாம் பார்த்த மனிதர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புளெலாம் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது வெறும் அன்பை மட்டுமே கொடுத்த நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் டிசைன் பண்ணியிருந்தோம். பேசிக்காக கைண்ட்னஸ் அண்ட் லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்காக தான் பண்ணப்பட்ட ஒரு படம் இது. நீ வந்து விஜய் ஃபேன்ஸா? அங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி இது? எல்லாருமே விஜய் சார் ஃபேன் தான். ஸோ ஆனால் நாங்கள் அதுக்காக அந்த இது பண்ணல. ஏன்னா அந்த கதையில ஒரு கேரக்டரா அந்த சின்ன பையன் ஒரு விஜய் சார் ஃபேன். ஸோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஐ மீன் ஒரு ஸ்கெட்சாக தான் நாங்கள் அது பண்ணியிருந்தோம். சும்மா வாண்டடா இங்கே ரெஃபரன்ஸ் வைக்கணுமே அந்த மாதிரி இல்லாமல் லைக் அந்த பையனோட கேரக்டரே அப்படிதான். அவன் கதவு திறக்கும் போது கூட விஜய் சார் பாட்டு படிப்பேன்னா கதவு திறப்பான், யாருதுன்னு சொல்லி கதவு திறப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த கேரக்டர்லேயே இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த பையன் வந்து இந்த ஸ்ரீலங்கா விஷயம் அதுக்கு உள்ளே இந்த ஃபேமிலியை போடுறேன், அதோ இந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த விஷயம் போடுறேன். எப்படி வந்தது இந்த ரைட்டிங்கில் இந்த ரெண்டு விஷயம்லாம்? இல்லை, பேசிக்கலி எனக்கு தெனாலி 2 பண்ணுற ஒரு பிளான் இருந்துச்சு. தெனாலி படத்தோட அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி இருந்துச்சு. அப்போது ஒரு ஃபேமிலி அதுக்குள்ளே வச்சு எழுத ஆரம்பித்தோன்னா வேறு ஒரு கதை, இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு லைன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நான் இதுக்குள்ளே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போது ஒரு ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதும்போது தான் இந்த கதை கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு. தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவில். ஸோ அந்த சார்கிட்ட ஏதாவது கற்றுக்கிட்டியா இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே? ரைட்டிங் ப்ராசஸில் நான் பெருசாக இதாகலை. எனக்கு டைரக்ஷன் சைடில் சார் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவே நான் சில டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாம் கரெக்டாக போகும், பட் சில டைம் எங்கேயோ ஏதோ ஒன்று சின்னதாக தப்பு நடக்கிற மாதிரி இருக்கும்போது சார் வந்து சில விஷயங்கள் டிப்ஸ் கொடுப்பாரு. இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணினா இந்த விஷயம் கொஞ்சம் கரெக்டாக போகுன்ற மாதிரி சார் அவரோட இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட்டிங்கில் இல்லை, டைரக்ஷனில் எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பழைய சாங், எல்லா பழைய சாங்கும் வச்சு நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பண்ணுறோம். இதில் வச்சதுக்கான ரீசன் அதானா இல்லை ரைட்டிங்லேயே? இல்லை, பழைய சாங் வைக்கணுன்ற மாதிரி வைக்கல. எனக்கு சிம்ரன் மேம் டான்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஓகே, அந்த ஸ்பேஸ் எனக்கு அமைச்சு கொடுத்துச்சு. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லேயே இதில் எனக்கு மம்முட்டியான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அது ஸ்கிரிப்டுக்குள்ளேயே வரும். ஸோ எனக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி மாற்றி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு அந்த சாங் தேவைப்பட்டுச்சு, அது கதையாகவே எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் சிம்ரன் மேம் டான்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து எங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடி எங்கள் பிளான், அங்கே ஒரு ப்ரொபோசல் சீன் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்கன்றதை காமிக்க போகிறோம். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஸ்கிரிப்டில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஆடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ அது இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த ஹைலைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்த ஒரு ஸ்பார்க்கு தான் அது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணோம் அண்ட் இட் ஒர்க்டு. இன்னொரு கொஸ்டின், சீரியஸாக எனக்கு இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல டச்சிங், நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, நல்ல காமெடி எல்லாமே. உங்கள் ரைட்டிங் ஸ்டைல் இதானா இல்லை இதுக்கடுத்து இன்னும் ஆக்ஷன் ஃபிலிம் அந்த மாதிரி உங்கள் ரைட்டிங்கில் எதுவும் இருக்கா? தெரில, என்னோடய ஃபில்ம் என்னென்னு எனக்கு நானும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. நான் இதோட ப்ராசஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எழுதின விதமாக இருக்கட்டும், அதை ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் தான் தெரியும், திரும்ப அகைன் நான் அடுத்து எழுதும்போது தான் தெரியாது எனக்கு என்ன வருதுன்றது எனக்கு அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன்.